எது நடந்தாலும் பொறுமையா இருக்கணும், புரியுதா? என்ன பெரியசுடன் எங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க? அதானே, நம்ம ஊரில் கல்யாணம் காட்சின்னா ஒன்று கூடுவோம், இல்லைன்னா திருவிழான்னா ஒன்று கூடுவோம். நீ திடீர்னு வர சொல்லியிருக்க? காரணம் இருக்குங்க. திடீர்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு வடை ஸ்வீட்லாம் கொடுக்குறேன்னா எதுக்கு? ஏப்பா சாதாரணமாக எலியை பிடிக்கத்தான் வடை வைப்பாங்க. நீ யாரை பிடிக்க வடை கொடுத்த? யாரை பிடிக்கவும் இல்லை. இதோ நிற்கிறாங்களே 3 பேர், அவங்களுக்காக தான். மச்சினே பிள்ளையும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன? நான் அவங்க ஊருக்கு போயிருந்தேன். போன இடத்துல அந்த காம்பவுண்டில் குடியிருக்கிற அவ்வளோ பேரையும் வச்சுக்கிட்டு என்னை அசிங்கமாக பேசி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வீடு தேடி வந்திருக்காங்க. எதுக்கு வந்தோம்னு நீங்களே சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, அங்கே நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்தோம். பார்த்தீங்கல்ல பிரச்சோடா, உங்களுக்கு அவங்களுக்கு உள்ள பிரச்சனை இல்லை, எங்களை கொண்டாந்து இதுக்கு உட்கார வச்சிருக்க. அதானே மாப்பிள்ள இது நம்ம குடும்ப பிரச்சனை. மாப்பிள்ள எதுக்கு ஊர்க்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? பக்கனையா பேசுவீங்களோ? அன்னைக்கு அத்தனை பேர் மத்தியில அவமானப்படுத்துறீங்க இல்லையா? இந்த சின்ன பையன் கோபி வெளியே போயான்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்து காது வச்ச மாதிரி மன்னிப்பு கேப்பீங்களோ? எப்படி பல பேர் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி பல பேர் முன்னிலையில மன்னிப்பு கேட்கறதானே முறை. என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கேட்க வந்த மன்னிப்ப எல்லாரும் முன்னாடி கேளுங்கயா. ஏங்க, உங்களுக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெருந்தன்மையா உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அவரை போய் அவமானப்படுத்துறீங்களே. வேணாங்க. உன் அண்ணனை வயசானவனு வேணா சொல்லு, பெரிய மனுஷன் சொல்லாத. அவர் என்ன பெரிய படிப்பு படிச்சுட்டு அரசாங்கத்துல வேலை பாக்குறாரோ, இல்ல என்ன மாதிரி தோட்டம் தருவா சொத்து சுகமா வச்சிருக்காரா? ஒண்ணுமே இல்லாத விரும்ப இளங்க தானே. பெரிய மனுஷத்தனங்கிறது சொத்து சுகத்திலயோ இல்ல காசு பணத்திலயோ இல்லைங்க, வேற எதுல இருக்கு? உங்க அண்ணன் வாசிக்கிற பிபில இருக்கா, இல்ல இந்த கோபி தைக்கிற தையல் மிஷின்ல இருக்கா? புத்தியில இருக்குங்க, குணத்துல இருக்கு. 1 கோடி ரூபா கொடுத்தாலும் எங்க அண்ணன் குணம் வராதுங்க. வீடு தேடி வந்தவங்கள இப்படி ஊரை கூட்டி அவமானப்படுத்துறது. அப்படியா? ஏண்டி அன்னைக்கு நான் வீடு தேடி போயிருந்தப்போ வெளியில போயான்னு சொன்னானே, அது மட்டும் நாகரிகமா? உங்க ஊர்ல எல்லாம் அதுக்கு பேர் மரியாதையா? இந்த பாருங்க மாப்பிள்ள, நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்க தான் நாங்கள் வந்தோம். நீங்கள் பிரச்சனையை வேற மாதிரி மாத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க முன்னாடி நீங்க மன்னிப்பு கேட்கணும். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு வடையை சாப்பிட்டு எவ்வளவு நேரம் உங்க பேச்சை நாங்க வேடிக்கை பார்க்கறது? இது பாருங்க, இது எங்க குடும்ப பிரச்சனைங்க. வடதிங்கிற வரைக்கும் தான் இது உங்க குடும்ப பிரச்சனை, இனிமே இது ஊர் பிரச்சனை. ஏதோ உன் மச்சினை சொன்னக்காண்டி நாங்கெல்லாம் வந்திருக்கோம். இனிமே அவ சொல்றபடி நட, அதான் முறை. சொக்கண்ணே, உங்க வீட்டு மருமகளை நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க, அது தப்பு தானே? ஏங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஆள் பேசுறீங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்குங்க. நடந்ததெல்லாம் போஸ்ட் மாஸ்டர் சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்க எங்க எல்லாரும் முன்னிலையும் மன்னிப்பு கேட்காம நகர முடியாது. பாத்தீங்களா, நான் யாரை எனக்கு என்ன பலம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன விரும்ப கோமாளி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, நான் தனி மனுஷன் கிடையாது. ஒரு ஊரே இருக்க என்னை சுத்தி. இதை நான் சேர்த்த கூட்டம் இல்லையா, தானா சேர்ந்த கூட்டம். எனக்கு ஒரு பிரச்சனைனாக்கா யாராலையும் தாங்கிக்க முடியாது. என் மேல ஒரு துரும்பு பட்டாலும் அவங்க கண்ணுல ஊசி குத்துற மாதிரி நினைப்பாங்க. அவ்வளவு பட்டாளத்தை சேர்த்து வச்சிருக்கேன் நானு. ஒரு வடையை வாங்கி கொடுத்துட்டு இவ்வளவு பேச்சு பேசுறேன், எனக்கே அசிங்கமா இருக்குங்க. போதும், மேற்கொண்டு இந்த அசிங்கத்தை தொடர வேண்டாம். நாங்கள் ஏதோ எங்கள் மச்சாங்கிட்ட மனசு விட்டு பேசி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போகலான்னு தான் வந்தோம். அவர் இங்கே ஒரு ஊரையே கூட்டி நாடகம் போடுறாருன்னா சரி, பரவாயில்ல. நாங்கள் எல்லாரும் முன்னாடியே மன்னிப்பு கேட்கறோம். காளகம் போஸ்ட் மாஸ்டர் பிரைசூடன் எங்கள் தங்கச்சி புருஷங்கிட்ட நானும் என் தம்பியும் மன்னிப்பு கேட்குறோம். கோபி, நீ மாமா கிட்ட மன்னிப்பு கேளுப்பா. மன்னிச்சிருங்க மாமா, நான் அன்னைக்கு அப்படி பேசுறது தப்பு தான், மன்னிச்சிருங்க. முக்கியமா உன்னை தான் மன்னிக்க கூடாது. எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டாச்சு இல்ல? ஓகே, இனிமே யாரும் ஒரு நிமிஷம் இங்க நிக்க கூடாது. போங்க வெளில. மாப்பிள்ளை, இதெல்லாம் நம்ம தனியா உட்காந்து பேசுறோம். போதும், போய வெளில. போங்க. என்னை அவமானப்படுத்தும் போது கேட்கல, இங்க கண் கலங்குறியா? நீங்க சாப்பிடுங்கயா, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஊரை குட்டி வச்சு பேசி உங்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காரு. நீங்க அப்படியே அங்க குறைஞ்சு போயிட்டீங்க. ஒன்ன கொடுத்ததுக்காக எவ்வளவுதாங்க படிஞ்சு போறது?
ஒரேடியா உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்துருவீங்களா? என்ன செய்ய, சூழ்நிலை அப்படி. என்னங்க பெரிய சூழ்நிலை? நீங்க மன்னிப்பு கதனை பெருந்தன்மையா போனீங்க. அதை கண்ணியமா ஏத்துக்கிற மனசு அந்த மனுஷனுக்கு இருந்துச்சா? ஊராளுங்க மத்தியில உங்களை உட்கார வச்சு மன்னிப்பு கேட்க சொன்னாரே, அப்பயே நீங்க எந்திரிச்சு வந்திருக்கணுங்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, திரும்பி வந்தாச்சா, இன்னும் ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்க? கோமா வருதுங்க. உங்களை மாதிரி பொறுமையா இருக்க என்னால முடியாதுங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? அந்த வீட்டுல நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோம். அதை தவிர மகா நம்ம வீட்டு மருமகளா வரணும்னு மகாவும் புஷ்பாவும் ஆசைப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில அவனுக்கு சரிசமமா என்னைய கத்த சொல்றியா? விடு விடு. வரட்டும். மகா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவாள, அந்த ஆள் எனக்கு சம்பந்தியா வருவார்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த குணத்தை விடு. அதோட இந்த பேச்சை நிறுத்து. நமக்கு வேலை இருக்கு. மகேஸ்வருக்கு பார்த்திருக்கிற பையனை பத்தி விசாரிக்கிறதுக்கு போவானா? ஆமாங்க. யார் அனுப்புறது? யார? மயிலே, அண்ணே. நாளை காலையில கோபியும் கூட்டிட்டு நீ திருப்பலானி போயிட்டு வந்துரு. சரிண்ணே. அப்பா எனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்குப்பா, ஆர்டர் எடுத்திருக்கேன், அதெல்லாம் நாளைக்குள்ள கொடுக்கணும். ஓ சரி, அப்ப நீ மாரியும் கற்பத்தையும் கூட்டு போயிட்டு வாயேன். சரிண்ணே, நான் காலங்கத்தால கிளம்பி போயிடுறேன். மயில, நாம விசாரிக்கிறது இதுக்கு தானே, யாருக்கும் தெரிய வேணாம். சரி, வரேன். கவனிச்சியா, மயில சுபாவமாவே இல்ல. அங்க நடந்த அசிங்கத்தை இன்னும் மறக்கல. சித்தப்பாக்கு எல்லாத்தையும் விட மாமா உங்களை பேசுறதப்ப தாங்கிக்க முடியல. என்னப்பா என்னாச்சு? அது ஏன்டா கேக்குற? அண்ணன் தம்பி போய் மச்சன வீட்டுல அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே அந்த ஆளு என்ன கேவலப்படுத்திட்டாரு, இப்போ உங்களை வேற அவமானப்படுத்திட்டாரா? அசிங்கம் பிடிச்ச ஆளுப்பா அந்த ஆளு. சரி டேய், நீயாவது பரவாயில்லடா, வயசுல சின்னவன். அவர் உன் மாமன். அவர் உன்னை என்ன வேணாலும் சொல்லலாம், திட்டலாம், அடிக்கலாம். பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நானும் அண்ணனும் அப்படியா? என்ன விடுறா அண்ணன்? அறிவுலையும் சரி வயசுலையும் சரி அந்த ஆளோட எவ்வளோ பெரிய மனுஷன். அவரையும் சேர்த்துல மரியாதை இல்லாமல் பேசிட்டான் அந்த ஆளு. ஊர்க்காரங்க 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னென்னமோ பேசி, அதுக்கு பிறகு வெளியே போங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்திலாம் அமிச்சிட்டாங்க. நீங்க ஏன்பா பேசாம வந்தீங்க? அந்த ஆள் நிக்க வச்சு கண்ணை சோக்கிற மாதிரி 2 அப்பா போயிட்டு இருக்கலாம்ல. என்னப்பா நீங்க? அப்படிலாம் பேசக்கூடாது. புஷ்பா அங்க கொடுத்துருக்கோண்டா, நம்ம வீட்டு பொண்ணு அங்க வாழுது. அத்தை அந்த வீட்டுல இருக்கனால அந்த ஆள் எது செஞ்சாலும் பொறுத்துக்கணுமாப்பா? அதான்டா, அதான் உலக நடைமுறை. பொண்ணை கொடுத்துட்டா தணிஞ்சு போய் தான் ஆகணும். அதனாலதான் கோவத்தாடிக்கிட்டு ஒன்னும் பேசாம தலை குனிஞ்சு வந்துட்டேன். உங்களை ஊருக்காரங்க முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தி பேசிருக்காரு. எனக்கே கோவமா வருது. விடுமா, 4 பேர் சொல்ல கேட்கணும்னு இருந்தா கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். தெய்வானே, என்ன காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி விட்டுறியா? நீங்க 4 மணிக்கே எந்திரிச்சிருவீங்களா? அப்புறம் என்ன காலையில சீக்கிரமா எழுப்பி விடுன்னு சொல்றீங்க? இல்ல அது இல்லை, நான் அசதியா இருக்குல்ல, அசதியில் தூங்கிட்டேன்னா நான் விடிகாலம்பரை எழுந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குமா? அப்படி என்ன முக்கியமான வேலை? அது ஒரு முக்கியமான வேலை, வெளியூர் ஒரு கச்சேரி விஷயமா போக வேண்டியிருக்கு. அதான் எழுப்பி விட்டுரு. என்ன? சரி சரி. இந்த அளவு படுத்திட்டாரடி உங்க அப்பா. அத மனசு பாடா படுத்துது. ஏண்டி, எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய மனுஷன். ஊர்லயும் கோயில்லையும் அவருக்கு எவ்வளவு மரியாதை. அப்பேற்பட்ட மனுஷன் உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தாரு. கூடவே சின்ன அண்ணனும் கோபியும் வந்திருந்தாங்க. 3 பேர் ஒன்னா மன்னிப்பு கேட்டாங்க. அவங்கள போய் அசிங்கப்படுத்திட்டாரடி உங்க அப்பா. சே, என்ன மனுஷன் இவரு. அப்பா மூளையில ஏதோ வண்டு குடைஞ்சிருக்கு. சுத்தமா புத்தி கெட்டு போச்சு. கொஞ்சம் கூட டீசன்ஸே இல்ல. ஊர் ஜனங்க எல்லாரும் முன்னாலே வச்சு அவமானப்படுத்திட்டாரு. இனிமே எங்க அண்ணனுக்கு மூஞ்சில போய் எப்படி முழிப்பேன்? என் மகளை கட்டிங்கன்னு எந்த மூஞ்சி வச்சுட்டு கேட்பேன் சொல்லு. நீ ஒன்னும் கேட்க வேணாம் அம்மா. அப்பா மனசு திருந்தி கோபியத்தானுக்கும் எனக்கும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அவருக்கு நல்லது, மரியாதை. என்ன சொல்ற? கோபியத்தானுக்கு என்ன பிடிச்சிருக்கு. பெரிய மாமாவுக்கும் நாங்க வீட்டுக்கு மருமகளா போறதுல விருப்பம் தான். உனக்கும் சந்தோஷம் தான். இதுல என்ன அப்பா வேண்டியிருக்கு?
கொஞ்ச நாள் பாப்பேன். அப்பா புத்தி திருந்தனா ஓகே, அப்படி இல்லையா காலேஜ்ல இருந்து நேரா பெட்டியை தூக்கிக்கிட்டு கோபியத்தாண்டுல போய் செட்டில் ஆயிடுவேன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறத யாரால தடுக்க முடியும்? நான் காலேஜ் போறதே படிக்கிறதுக்கு இல்ல, கோபியத்தான் வீடு அங்க இருக்குதேன்னு தான். திடுதுப்புன்னு ஒரு நாள் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட தகவல் தெரிஞ்சா உன் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு? வந்து சேர்ந்தா இருப்பாரு. என்ன நடக்குதுங்க? நீ எல்லாம் பெத்த தாயா? அவ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா, நீ சிரிக்கிற. நான் முறைப்படி மாமே பொண்ணு காமு கல்யாணம் பண்ணி வைன்றேன், அதுக்கு திட்டுற, நக்கலை அடிக்க வர. சரி, பொம்பளை புள்ள, அதுவும் வயசுக்கு வந்த புள்ள, வீட்டை விட்டு ஓடி போறேன்றா, நீ ஈன் பல்லடிச்சுட்டு உட்காந்துருக்க. நீ எல்லாம் ஒரு மம்மியா? உன்னையமே லேடிஸ்னால தான் தமிழ்நாடு கல்ச்சரே டேமேஜ் ஆகி கிடக்கு. சரி, அதெல்லாம் விடு. இப்போ எப்படி சரி நீ ஈன் பல்லடிச்சுட்டு அந்த பிள்ளை சம்மதம் சொன்னியோ, அதே மாதிரி காமு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிற. அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். காமுவை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? போடா. அடிக்கடி உன்னை வாட்ச் பண்றேன். போடாங்கற. ஆம்பளைக்கு ஒரு நாய் பொம்பளைக்கு ஒரு நாய் டீல் பண்றா. என்னடா கலங்கத்தால சூரியனே வந்துருச்சு, இன்னும் எந்திரிக்க மனசு வரலையா உனக்கு? எந்திரிக்கிறேன்ப்பா. என்னப்பா காலங்காத்தால எங்கப்பா வெளியே கிளம்பிட்டியா? ஆமா. உள்ளூரா வெளியூராப்பா? ஏன் எதுக்குடா கேக்குற? வெளியூரா தான் காசு கொடுத்துட்டு போப்பா. ஏண்டா நான் வெளியூர் போகும்போது என்னைக்கிட்ட உனக்கு காசு கொடுக்காம போயிருக்கேன்? டே பாண்டி, என்னப்பா? பணங்கிறது வெறும் காகிதம் இல்லடா, லட்சுமி. எந்த லட்சுமிப்பா? எந்த லட்சுமியா இருந்தானடா, அதை மதிச்சாதான் அது உன் கூட தங்கும், இல்லாட்டி போடா போண்டு போயிடும். அப்புறம் நீ தரித்திரம் முடிச்சு அலைய வேண்டியதுதான். என்னப்பா காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டியாப்பா? பின்ன என்னடா, நீ முதல்ல எந்திரிச்சு இந்த காசை வாங்க. மதிக்கிறேன்டா காசை. எந்திரிச்சு உட்காரு. போ, குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எந்த சாமியை கும்பிட்டா இவன் திருந்துவானோ தெரியலையே. ஆண்டவா, காலங்காத்தாலேயே கச்சேரியா? ஆமாமா, பின்ன பாரு, எந்திரிச்சான் பிறகு டப்புன்னு படுத்துட்டான். அவன் என்ன பொம்பளை பிள்ளையா? உங்களுக்கு பயந்துகிட்டு இருக்கா? ஆம்பளை சிங்கம் அப்படிதான் தூங்குவான். சிவனா, அப்புறம் வரட்டுமா? சரி, போயிட்டு வாங்க. ஏங்க எங்க கிளம்பிட்டீங்க? கச்சேரிக்கு. கச்சேரிக்கு தான் கிளம்பிட்டீங்களா? ஆமா. உண்மையிலே கச்சேரிக்கு தான் கிளம்பிட்டீங்களா? ஏன் கச்சேரிக்கு தான் கிளம்புறேன் நானு. கச்சேரிக்கா? இருங்க ஒரு நிமிஷம் வாரேன். இந்தாங்க பிடிங்க. உங்க அருமையான வாத்தியத்தை வச்சுட்டு எங்க கிளம்பிட்டீங்க? இது இல்லாம வெறும் வாயில வையே பூனா ஊதுவீங்க. இல்ல, அது வந்து நான் ஏதோ ஞாபகத்துல கொண்டாடி பிள்ளையெல்லாம் மறந்துடுவீங்க. இதை நீங்க மறக்கவே மாட்டீங்கல்ல. இதையும் மறந்துட்டு போய் அங்க போய் சும்மாவா இருக்க போறீங்க? இப்படியெல்லாம் இருந்து என்னத்தை தான் பண்ண போறீங்களா? போங்க, போய் நல்ல முறையில வாசிட்டு வாங்க. எப்பா, எங்க நீ கச்சேரி ஆரம்பிச்சிருவியோன்னு நினைச்சேன். வரட்டுமா? அங்க பாருங்க, அது எல்லாமே மாத்திருங்க. ஓகே மேம். ஹலோ. ஹலோ, நான் மலர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இப்பலாம் அதிகமா வெளியில உங்களை பார்க்கவே முடியல? வேலை, அதிக வேலை. ஓ சரி, இப்ப கடைக்கு வந்தா உங்களை பார்க்கலாம்ல? இல்ல நான் கடையில் இல்ல.
எங்க இருக்கீங்க? நான் காருக்குள்ளே இல்லை மேடம், வெளியூர்ல இருக்கேன். எப்போ வருவீங்க? 2-3 நாள் ஆகும் மேடம். நான் கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன் ப்ளீஸ். ச்சே, என்ன இந்த மாதிரி போய் பேசுறீங்க? நேர்மனா கோபி நினைச்சேன், இப்படி போய் சொல்றீங்களே. டேய், வேலையை பாடுறா. நேர்மை இல்லாத ஓனர் கிட்ட வேலை செஞ்சா எனக்கும் அதே புத்தி தான் வரும். போடா, வெளியில நிறைய யோக்கியம் இருக்காங்க, அங்கே போய் வேலை பாரு போ. என்னென்ன புசுக்குன்னு கோவப்பட்டீங்க? உங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாதுண்ணே. உங்க பொய் ஒரு நாள் கூட தாங்காதுண்ணே. டேய், இப்போ நான் ஒரு பொய் சொன்னேன்ல, அதை அவங்க